இன்னைக்கு வந்து ஜெனி பிளாக் தான் நம்ம வீட்டுக்கு வராங்க. ஸ்வீட்டு ஒரு காரம் பண்ண போகிறோம். இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் போசன் எல்லாத்தையும். ஆனால் இன்னும் ஃபோன் பண்ணலை அவங்க. ஆமாம், எல்லாரும் வந்துட்டாங்க. ஆக்சுவலி ஜெனி அக்காக்கு வந்து டாக்னா பயமா. அங்கே பாருங்க சும்மா இருக்கானான்னு பாருங்க. நானும் வீட்டுக்கு வந்தா இப்படி கவனிப்பானு எனக்கு தெரியும். உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஈவினிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஜெனி பிளாக் தான் நம்ம வீட்டுக்கு வராங்க. இன்றைக்கி அவங்க வராங்க, அதனால தான் நம்ம சிம்பிளாக ஒரு மெதுபோண்டாவும் ஒரு ஸ்வீட்டு சம்பா கோதுமையை வச்சு ஒரு கேசரி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கீர் மாதிரி கூட பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சாயங்காலம் வர்ற தொட்டு சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் பூத்தப்பூ மல்லி இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இது வந்து நிறைய இருக்குது. நித்திய மல்லி சைடில் இருக்கிற தொட்டி எங்களால் பறிக்க முடியல. இது ஃபுல்லாக பறித்து கட்டினா 1.5 முழம் வரும். ஆனால் வந்து மேலே போயிடுச்சு, அதனால் பறிக்க முடியல. சூப்பரான இந்த பூ வந்து இருக்கட்டும், நாங்கள் டெய்லி வைக்கிறோம். இது ஜெனிக்கு கொடுத்துடலாம். வரலட்சுமிக்கு உள்ள பூ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே கால் வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் அகாராவில் இருந்து நமக்கு வந்து மசாஜர் வந்து ரமேஷும் மெயினாக வரலட்சுமி வந்து சொல்லி இதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை படுக்கும் போதோ இல்லை சாயங்காலத்துலேயோ மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்ம அங்கே ஒரு இடத்துக்கு போகணும்ல ரஜாமா, அங்கே பார்த்தோம். நாங்கள் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கம்மா இந்தோர் போயிருந்தோம். அங்கே வந்து இது பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அம்மா வரலட்சுமி சூரத் போகும்போது இது அங்கே வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம், நல்லா இருந்தது. ஆமாம், சூப்பராக இருந்தது. சரி பார்க்கலாம், நம்ம வேணும்னா வாங்கலாம், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி, அதாவது இந்த கால் கிட்டலாம் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி சுகமாக தூக்கம் வரும். இது தூக்க முடியாது போல. நீ வந்து நான் தூக்குறேன். ஸோ இதுதான் இங்கே பிடிச்சி தூக்கு. அப்பாடா, இன்னொரு கிஃப்ட்டும் வந்து நான் அம்மாவுக்கு பண்ணியிருக்கேன். அது வந்து எங்க சேனல்ல வரும். அப்பா, எப்ப பாரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டிட்டு, அது நீங்க என்னன்னு அந்த அங்கேயே போயிட்டு பாருங்க. இல்ல நீங்க பாத்துருப்பீங்க ஆல்ரெடி நான் வீடியோல. ஐயோ எப்ப இங்க பிடிச்சி தூக்கு. இங்க கை விட்டுக்கோ. உடஞ்சிடுச்சு. இங்க கை விட்டுக்கோ. ப்ளூ பஸ் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இது வர மாட்டேங்குது. ஆக்சுவலி அவ்வளோ டைட் இது பண்ணியிருக்காங்க. நம்ம இதை உடச்சி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை எடுத்துரு. சூப்பர். ஸோ இதுதான் அந்த மசாஜை. இதை உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் ஓகே இதோடைய கார்டு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே என்னெல்லாம் போட்டுருக்குன்னு சொல்லு. அதில் வந்து வைப்ரேஷன், ஹீட்டு, மேனுவல், ஆட்டோ, நிறைய மோட் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பாதம், அதுக்கப்புறம் இந்த இடம், அப்புறம் வந்து ஃபுட் அண்ட் காஃப் ரெண்டுமே பண்ணுற மாதிரி மோடெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. டைமிங் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிமோட் காணுமே, இதுலேயே இருக்குங்கம்மா. அதோ பாருங்கம்மா, இங்கேயே தானா பட்டன்ஸ் தான் எல்லாமே. நம்ம அங்கே பார்த்தது கையில் ரிமோட். ஆமாம், அது கையில் இருந்து. பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பின்னு தான், எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். நைஸ் போட்ட அம்மா. ஆமாம், அம்மாவுக்கு வச்சு காமிச்சிரும். வாங்க சரி, அங்கே போகலாமா? இங்கே உட்காந்து பண்ணிக்கோங்க. ஆமாம், அப்புறமா நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். ஒரு செக் பண்ணிடுவோம். ஆமாம், ஆஃப் பண்ணு. இருங்கம்மா. ஸோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் நான் தான் செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு தான் எனக்கு போடுவாராம். செக் பண்ணிட்டு போடுன்னு சொல்லிட்டு வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலி 3 மோட் இருக்குது. வைப்ரேஷன், ஹீட்டு, மேனுவல், ஆட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மேனுவல் வச்சேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் அண்ட் காஃப் இந்த இடமும் ரெண்டுமே பண்ணோம். இப்போ வந்து நான் வந்து காஃப் இங்கே மட்டும்தான் வைக்கிறேன். இங்கே பாருங்க, சூப்பராக வந்து பாருங்க. இது 80 வாட்ஸ். இந்த இடம் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ சுகமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபுட் மட்டும், கீழே பாதம் மட்டும் பண்ணோம். அந்த பாதம் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து 80 வாட்ஸ் தான். கொஞ்சம் உள்ள கால் வைக்கணும் மரஜா, மேலே வச்சுட்டு இருக்கியோ? கரெக்டாக தான் இருக்கா?
இது இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கழட்டி வாஷும் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கு. இருங்க அம்மாவுக்கு வச்சு காமிப்போம். மாட்டணும்ல நம்ம இல்லை மாட்டிக்கலாம். ஜிப் மோடு தூக்குறது. ஆமாம் ஜிப் மோடு. இப்படியே கழட்டிட்டு இதை பாருங்க. இப்படியே கழட்டிட்டு நீங்கள் வந்து வாஷும் பண்ணிக்கலாம். கழட்டாத. ஆமாம். ஸோ நம்ம இதில் வைப்ரேஷன் ஹீட் அதை கொஞ்சம் காட்டேன். சிம்பா என்ன பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அவன் வாழை அவனே பிடிச்சி அவனே பிடிக்கிறான். ஐயோ டேய் டேய் என்னடா இது? உன்னோட வால் தான்டா அது. பண்றான். டேய் ஐயோ ஐயோ சிம்பா. சரி இருங்க நம்ம இப்போ அம்மாவுக்கு வச்சு காமிப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இருக்கு உட்காந்து ஆமாம் உட்காந்து அப்படியே நம்ம டிவியே பார்த்துட்டு அந்த டைமிங்கும் ஆட்டோமேட்டிக்காக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா கால் வலி அம்மாவுக்கு ரொம்ப பயங்கர வலி. ஃபுல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயாச்சு. அப்போனா ஏன்னா ஒர்க் அதிகம் இல்லைங்களா, காலையிலேருந்து நைட் வரையும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அதனால் கால் வலி உண்மையே சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப நல்லா இருக்குப்பா. எனக்கெல்லாம் இப்போ அப்படியே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. கம்மன் ரிலாக்ஸ். ஆனால் இங்கே வந்து இப்படி சாஞ்சிட்டு பண்ணோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அது நம்ம ரெக்லைனரில் போட்டு பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் இதுதான். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் உங்கள் மதர்ஸ்க்கு யாருக்கு வேணால் வாங்கி கொடுங்க. கீழே வந்து இதோட லிங்க் எல்லாம் கொடுக்குறோம். கண்டிப்பாக யூஸ் ஆகும்ன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா யாருமே இல்லைன்னா கால் கை பிடிச்சி விடணும் அப்படின்னா சரி இது கொஞ்சம் நல்லா சுகமாகவும் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது மோடு இருக்கான்னு உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரிங்க. நிறைய மோடு இருக்குது. அதாவது ஆட்டோமேட்டிக் நம்ம பாதம் மட்டும் பண்ணுறது எல்லாமே 45 மினிட்ஸ் நம்ம டைம் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கில் வச்சுட்டோம்னா சைடு இந்த இடம் நிறைய பேருக்கு வலிக்கும். அதாவது பின்னங்கால் அங்கெல்லாம் கூட நல்லா அழகாக பண்ணுது. 80 வாட்ஸ் தான். நல்ல பிரச்சனையே கிடையாது. ப்ளக் எல்லாமே நார்மல் ப்ளக் தான். நம்ம யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் மதர்ஸ்க்கு வந்து வாங்கி கொடுங்க. மதர்ஸ்க்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வாங்கி கொடுங்க. அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுங்க. ஆமாம் யாருக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஒன்று வாங்கிட்டா போதும். வீட்டில் வாங்கினா போதும். எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே யூஸ் பண்ணலாம். போயிட்டு வரோம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா கூட எல்லாருமே வச்சுக்கலாம். கண்டிப்பாக அங்கே பாருங்கள் எப்படி பண்ணுது பாருங்கள். சூப்பராக செம்மையாக பண்ணுதுப்பா. ஸோ வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இதில் உக்காந்துக்கலாம். ஓகேவா? நிறைய பேருக்கு நான் சிரிக்கிறது நல்லா இருக்குன்னு நான் ரொம்ப பெருசா சிரிக்கும் போது யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா சில நேரம் என்னோட வீடியோ பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ சிரிச்சிருக்குமா அப்படின்னு எனக்கே தோணும். நேற்று வந்து அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க என்னடா இவ்வளோ சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சிரிக்கிறேன். அது ஒன்றும் இல்லைம்மா, மைக்கோடைய இங்கே வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான். ஓ அப்படியா? நான் பயந்துட்டேன். இப்போ நான் குறைச்சிடுறேன். சிரிப்பா சிரிக்கிறேன் அப்படின்னு. ஓகே சூப்பரான அகாரா மசாஜர் வேற லெவலில் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? போலாமா சமைக்க? போயிடலாம். இப்போ நம்ம சம்பா கோதுமையோட கீர் பண்ணலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். இது வந்து பொடியாக இருக்கிற முந்திரி. இது எதுக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன்னா குருமாக்கெல்லாம் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம மட்டன் மசாலா அது பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு போடுறதுக்காக இந்த மாதிரி பொடியாக இருக்கிறத வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த முந்திரியை நம்ம இதில் சேர்த்துப்போம். எவ்வளோ முந்திரிங்கம்மா? ஒரு கப்பு. ஒரு அரை கப் அளவு. இன்றைக்கி வந்து நம்ம என்னது சேமியா கீரா இல்லை சம்பா கோதுமை வச்சு ஒரு கீர் அண்ட் வந்து மெதுவடை இல்லை மெது போண்டா. ஓகே ஓகே ஓகே. இதை இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் கொட்டிக்கலாம். சூடு ஆறணுமா? ஆமாம். இல்லை இதை கொட்டிட்டு நம்ம தண்ணி வைக்கணும். ஓகே ஓகே. அதனால் தண்ணி வச்சுட்டு கொதிக்கட்டும். நம்ம 1 டம்ளர் சம்பா கோதுமை எடுத்திருக்கோம், கோதுமை ரவை எடுத்திருக்கோம். இப்போ இதில் வந்து நான் 2.5 தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா கீருன்ற தொட்டு 2.5 ஊற்றணும். இதே நீங்கள் வந்து கேசரி பண்ணுறீங்க இல்லை உப்புமா பண்ணுறீங்கன்னா 2 ஊற்றினா போதும். தண்ணி கொதிக்கட்டும். ஓகேங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற சம்பா ரவையும் அந்த முந்திரியும் சேர்த்து இதில் போட்டுக்கலாம். சம்பா ரவையா கோதுமையா? சம்பா ரவையா? ஓகே ஓகே. இந்த கீர் வந்து நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். எனக்கு, வரலட்சுமிக்கு, ஸ்ரீக்கு, மெயினாக ஸ்ரீக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமாம். இதோட மூடி எடுமா. இப்போ ரீசெண்டாக பண்ணோம்ல, எப்பயோ போன வாரம் பண்ணோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முந்தியெல்லாம் வாரம் பண்ணுவோம். பாப்பா வரும்போதெல்லாம் கேட்கும். கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நிறைய. இது அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும்.
டைம்லாம் போர் அடிக்குது அப்படின்னா சாயங்காலத்தில் இதை பண்ணிடுவோம் டக்குன்னு பாருங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவு, இது நம்ம வெப்சைட்லேயே கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட்டு. இது நீங்கள் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், யார் வேணாலும் வாங்கிக்கோங்க அம்மா சமையல் கிட்ஸில். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொத்தமல்லி, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சேன். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். இது வந்து அந்த மெது போண்டான்னு அந்த காலத்துலலாம் 2 ரூபாய்க்கு விற்பாங்க ராஜா. இது வடை, மெது வடை அதெல்லாம் இந்த சாயங்கால நேரத்தில் போடுவாங்க. ஓகே, 2 ரூபாய்க்கு வந்து தருவாங்க. இது தருவாங்க. ஆமாம், 2 ரூபாய்க்கு ஒரு 5 வாங்கி சாப்பிட்டோம்னா அப்படியே வயிறு நிறைஞ்சிரும். இந்த மாதிரி இது பண்ணிட்டு நம்ம போடும்போது இதை வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சி போட்டு எடுக்க வேண்டியது. அவ்வளோதான், ரொம்ப ஆமாம், ரொம்ப ஈஸி. சப்போஸ் பஜ்ஜி மாவு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அரிசி மாவு வந்து ஒரு அழகு அப்படின்னா, கடலை மாவு வந்து ஒரு கப் அளவு சொல்கிறேன் நான். 1 கப்பு அரிசி மாவு அப்படின்னா 1.5 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்க்கணும், அப்போ தான் அந்த புஷ்ஷுன்னு வரும். இல்லை அந்த மெது போண்டாக்கே அதுதான். அதுக்கப்புறம் நம்ம நெய் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றலாம். இப்போ இதில் வந்து நான் எண்ணெய் தான் சூடு பண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா எண்ணெய் ஊற்றினா தான் அந்த மெதுமெதுன்னு வரும், அதுக்காக. சரி சரி, ஓகே. ஸோ இங்கே கொதிச்சிட்ருக்கு, இங்கே வந்து ரெடியாக இருக்குது. தண்ணியை தெளித்து அப்படியே இது பண்ண வேண்டியது தான். அங்கே வந்து நாங்கள் பர்கர் பண்ணலாம் அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரோசன் எல்லாத்தையும். ஆனால் இன்னும் ஃபோன் பண்ணலை அவங்க. ஆமாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், வாசனையும் சூப்பராக இருக்குது அந்த நெய்யை ஊற்றினதுக்கப்புறம். நெய்யா இல்லைப்பா, எண்ணெய். எண்ணெய் இது அப்புறமா தண்ணி தெளித்து அப்படியே பிணைஞ்சிட்டு போட்டுக்க வேண்டியது தான். ஈவினிங் டைமில் கம்முன்னு செஞ்சுட்டு மாடியில் போய் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். ஆமாம், இதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ 1 கப்பு ரவை போட்டோம் இல்லையா, அதாவது 1 டம்ளர் ரவை போட்டோம். நான் வந்து இப்போ 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் வந்து மில்க் மேட் சேர்க்க போகிறேன் டேஸ்ட்டுக்காக. ஆமாம், அப்புறம் பால் கொஞ்சம் ஊற்றணும். இப்போ சர்க்கரை போட்டுட்டு இது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இதுவாகிட்டே இருக்கட்டும். இந்த கீர் பண்ணும்போது ரொம்ப வேக வச்சிடாதீங்க, அதோட டேஸ்ட் போயிடும். அதாவது 3/4 வேக்காடுக்கும் அடுத்த வேக்காடு, அதாவது 90% நம்ம இதை வேக வைக்கணும். 10% கொஞ்சம் இது ஆகாமல் இருந்தால் தான் இது குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சர்க்கரை போட்டாச்சு. அது என்ன பதங்கம்மா, அதை காமிச்சிருங்க. இங்கே பாருங்கள், இப்படி அமுக்குனிங்கன்னா மேலே ஃபுல்லாக இதுவாகும், உள்ளே மட்டும் லைட்டாக தெரியும். ஓகே ஓகே, அந்த மாதிரி. ஏன்னா இந்த சூட்லேயே கூட அது வெந்துடும் நமக்கு. அடுத்து பால் ஊற்ற போகிறோம், இதெல்லாம் ஊற்ற போகிறோம், அதனால் கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் சர்க்கரை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து சண்டேன்றனால சாமான் எல்லாரும் அம்மா வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. வரலட்சுமி வந்து அடிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. ஆமாம், சண்டேனா அன்றைக்கும் மேலே. ஆமாம், அதனால ஆமாம், சர்க்கரை இதே கரெக்டாக போதுங்களா அந்த சர்க்கரை? ஆமாம் ஆமாம். சரி, இதில் லைட்டாக குங்குமப்பூ, வீடாக்கு போடுற குங்குமப்பூன்னு அடிச்சு நவுத்தி விட்றாங்க. ரேட்டு கம்மியாக வாங்கிட்டு வந்தோம்னு, ஆனால் நல்லா இருக்கு. ஏலக்காய் எவ்வளோங்கம்மா? ஒரு 1/4 டீஸ்பூன். ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 லிட்டர் நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அது வந்து இதில் கடைசியில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொதிக்கணும் இல்லைங்களா? இல்லை ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஓகே, சூடு ஏறிட்டு அப்படியே கொஞ்சமாக மில்க் மேட் டேஸ்ட்டுக்காக. சம்பா ரவை கீ வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஹலோ, இங்கே பாருங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. சிம்பா வந்து அவங்கள அநியாயம். ஆக்சுவலி ஜெனி அக்காக்க வந்து டாக்னா பயமா, கொஞ்சம் அப்படி திருப்பி விடுங்க அவனை. பாவம் அவன் வந்து ஜெனி அக்கா கூட தான் விளாடணுன்றான், ஆனால் வந்து விட மாட்டாங்க. அங்கே பாருங்க சும்மா இருக்கானான்னு பாருங்க. ஐயோ ஐயோ, சிம்பா
பாருங்க இந்த மாதிரி நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இதில். ஓகே. இந்த மாதிரி எடுத்துட்டு வரணும். ஆனால் எண்ணெய் காய்க்கணும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் போடுவோம். இந்த மாதிரி இப்படி தான் போடணும். இதை அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இதுக்கு மெது பக்கோடான்னு பேர். நீ மைக்கே கொடுக்கல கேக்கு. சரி பரவாயில்ல, கேட்க கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஐயோ வீடியோ எடுத்துட்டேன்னு சொன்ன அக்கா கிட்ட. அக்கா சரி அம்மா கூட நிக்கிறேன், எல்லா லைட்டும் போட்டு விடுவா. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு மேல பல்பு எரிஞ்சுது, எதுக்கு அந்த லைட்டு அப்படின்னுட்டு தான். சண்டே பயங்கர ஃபன்னா வந்து போச்சு. ஜெனி அக்கா ஃபேமிலி எல்லாரும் வந்திருந்தாங்க. சண்டே ஈவினிங் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ஈவினிங் நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தா இப்படி கவனிப்பானு எனக்கு தெரியும். நீங்க ஒரு டீ குடுத்தீங்கன்னா கூட நாங்க சந்தோஷமா குடிச்சிட்டு போயிடுவோம். ஏன்னா இவங்க வகை வகையா செய்றாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மி நம்ம வீடியோஸ். சூப்பரா ஒரு பிரியாணி என்னமா அது போதும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மட்டன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போண்டா, தென் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ண சம்பா ரவை என்னங்க மாதிரி கீரு, அதுக்கப்புறம் வந்து பர்கருடைய இதுவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். டேஸ்டாக இருக்கும். பாயாசம் அவ்வளோதான். அதெல்லாம் பரவாயில்ல. பாருங்க சூப்பராக ஜெனியெல்லாம் வந்து எல்லாருமே சூப்பராக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்மளுடைய மசாஜர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதோட லிங்க்கும் வந்து கீழே கொடுக்குறேன். ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது அந்த மசாஜர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே.